ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா, நான் தான் உன்னுடைய சாய். உன்னுடைய சாயை நீ நன்றாக உற்றுப்பார். உன்னுடைய மனதில் என்ன விஷயம் எல்லாம் சொல்கிறது உன்னுடைய மனம்? உன் மனம் சொல்லுமே, சாயா எல்லாம் பார்த்துக் கொள்வார் என்று என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் உன்னுடைய மனம் அதுதானே செல்லும். சாயிடம் விட எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். சாய் இருக்கிறார், நமக்காக இருக்கிறார் என்று என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் எப்பொழுதுமே சொல்லுமே. சரியா தங்கமான பிள்ளையே, நீ எல்லா விஷயத்திலேயுமே என்னை நம்புகிறாய். உன்னுடைய மனமும் என்னை தீவிரமாக நம்புகிறது. அப்படி நம்பும் பொழுது நான் எந்த விதத்தில் உனக்கு துரோகம் செய்வேன்? துரோகம் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் இடமே கிடையாத ஒன்று. நிறைய பேர் என்னை நினைக்கிறார்கள், சாய் நமக்கு துரோகம் செய்கிறாரோ என்று. யாருக்கு நான் துரோகம் செய்ததை நீங்கள் பார்த்தீர்கள்? யாருக்கு நான் துரோகம் செய்ததை நீங்கள் காதுபட கேட்டீர்கள்? அவசரம், அதாவது ஒரு நபர் சாய் எனக்கு எதுவுமே செய்யவில்லை, நீ மட்டும் வேண்டுகிறாயா, உனக்கு மட்டும் சாய் என்ன செய்து விட போகிறார் என்று கேட்கிறார் என்றால் அவர் அவசரத்தால் அவருடைய வாழ்க்கையையே பல முறை விட்டிருப்பார் என்றுதான் நான் சொல்வேன். ஏனென்றால் எனக்கு அவசரப்படுவதே பிடிக்காது. அவசரம் இல்லாமல் பொறுமையாக இருக்க வேண்டும். என்னிடம் வரும் பிள்ளைகளிடம் நான் எப்பொழுதும் சொல்லும் விஷயம் ஒன்று, என்ன தெரியுமா? அவசரம் இல்லாமல் பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் என்னை வணங்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் என்னென்ன செய்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும். காலம் முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில் நான் இருப்பேன். எந்த ஒரு நேரத்திலேயும் எந்த ஒரு காலத்திலேயும் இந்த சாயிடம் நம்பி வந்த பிள்ளைகளை கைவிடவே மாட்டேன் என்று. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்தில் பெரிய மூத்த ஆள் என்பது நான் தான். உங்களுடைய குடும்பத்திற்கு ஆணி வேறே நான் தான் என்று நீங்கள் நினைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை நான் எப்படி கெடுப்பேன்? ஒரு அப்பா என்ற ஒரு ஸ்தானத்தில் உங்களுக்கு நான் இருக்கிறேன். அப்படி நான் இருக்கும் பொழுது தன்னுடைய பிள்ளைகள் தன்னை நம்பி இருக்கிறது, எப்படி நான் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுப்பேன்? என்னை நம்பி வந்த பிள்ளைகளை ஒரு கையை பிடித்து அடுத்தடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்வதுதானே ஒரு அப்பாவுடைய நல்ல கடமை. அந்த ஒரு அழகான ஒரு கடமையை நான் எப்படி மற்றவர்களுக்கு விட்டு கொடுப்பேன்? பொறுமையாக இருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றையும் கூடிய விரைவாகவே இந்த சாய் கண்டிப்பாகவே தருவேன். எதிர்பார்த்த விஷயங்களும் நீங்க ஆசைப்பட்டு ஒவ்வொரு விஷயங்களும் கேட்கிறீர்கள் அல்லவா? நீங்கள் கேட்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் கூடிய விரைவிலேயே கிடைக்கும். புரிந்ததா? தெரிந்ததா? நிறைய ஓடுகிறாய். வாழ்க்கையில் ஓடாத நேரங்களே கிடையாது. ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஓடிக்கொண்டே இருக்கிறாய். இந்த நிமிஷம் ஜெயிப்போமா, அந்த நிமிஷம் ஜெயிப்போமா, இந்த நிமிஷம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கேட்டது கிடைக்குமா, இந்த நிமிஷம் நம்முடைய வாழ்க்கையில் ஆசைப்பட்டது நடக்குமா என்று ஒவ்வொரு காலகட்டங்களும் நீ ஓடிக்கொண்டே இருக்கிறாய். நீ ஓடும் ஒவ்வொரு காலகட்டங்களும் சுவாரஸ்யமாகவே உனக்கு இருந்திருக்கிறது. சில சமயம் பயமாகவும், சில சமயம் இப்பொழுதும் போல சாதாரணமாகவும் இருந்திருக்கிறது. தங்கமே, நான் உன்னை பயமுறுத்த மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், உன்னை யாருக்கு மத்தியிலேயும் தலை குனிய விட மாட்டேன். எல்லா இடத்திலேயும் நீ தலை நிமிர்ந்து நிற்க வைப்பேன். ஒவ்வொரு நேரத்திலேயும் நீ யார், உனக்கு என்ன வேண்டும், யாருக்கு நீ என்னென்ன செய்ய வேண்டும், எல்லா கடமைகளையும் பார்த்து பார்த்து உன்னுடைய கடமைகள் ஒவ்வொன்றையும் நான் செய்ய வைப்பேன். யாரெல்லாம் உன்னை சோதிக்க வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தப்பான ஒரு வழிக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நிச்சயமாகவே நான் தண்டிப்பேனே தவிர ஒரு பொழுதும் அவர்களை எல்லாம் விட்டு விட்டு தேட மாட்டேன். நீ கூட என்னிடம் சொல்லலாம், இன்னமும் சொன்னீர்கள் தப்பானவர்களை எல்லாம் தண்டிப்பீர்கள் என்று. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் எனக்கு துரோகங்களை செய்கிறார்கள். ஆனால் நீங்கள் ஏன் அவர்களை எல்லாம் இன்னும் விட்டு வைத்திருக்கிறீர்கள் என்று நீ கேட்கிறாய். அம்மா, நான் விட்டு வைக்கவில்லை, அவர்களை ஆட விட்டு அடக்க போகிறேன். அவர்கள் ஆடு ஆடு என்று ஆடுகிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல,
எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஆடாடு என்று எல்லா விஷயத்திலையும் ஆடுகிறார்கள். அப்படி ஆடுபவர்களை நிச்சயமாக நான் என்ன செய்ய வேண்டும்? ஆட விட்டு அடக்க வேண்டும். இதுதான் நான். எல்லோரும் தவறு செய்தார்கள், உடனடியாக அவர்களுக்கு தண்டனை கொடுப்போம், உடனடியாக அவர்களை தண்டிப்போம் என்பது ஒரு பொழுதும் கிடையவே கிடையாது. புரிந்ததா? ஆடட்டும். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துரோகம் செய்த ஒவ்வொருத்தவர்களும் ஆடட்டும். எல்லோரும் ஆட்டமோ ஆடட்டும், வாழ்க்கையா வாழட்டும். இறுதி காலகட்டத்தில் யாருமே இல்லாத ஒரு நிலைமைக்கு அவர்கள் வருவார்கள். அப்பொழுதுதான் தெரியும் என்னென்ன வழிகளை அவர்கள் சுமக்கிறார்கள் என்பது. உன்னுடைய கண்ணுக்கு நேராகவே அவர்கள் அனுபவிப்பார்கள். கண்டிப்பாக நீ நினைக்கிறாய் அல்லவா, துரோகம் செய்பவன் எப்படியெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறான் என்று. இப்பொழுது அவனுக்கு நடமாட்டம் இருக்கும், பணங்கள் இருக்கும். ஆனால் இறுதி காலகட்டத்தில் யாருமே இல்லாமல், எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் உனக்கு துரோகம் செய்தவன் தன்னந்தனியாக நின்று தவிப்பான் பார். அப்பொழுதுதான் தெரியும் இவன் துரோகம் செய்ததற்கு தெய்வம் கொடுத்த தண்டனை இதுதான் என்பதை நீ புரிந்து கொள்வார். இந்த சாயாகிய நான் இன்று உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் அவனுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயத்தை செய்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான அற்புதத்தை செய்கிறேன் என்று பொறுத்திருந்து வேடிக்கை மட்டும் பாருங்கள். நான் உன்னை என்ன செய்ய சொல்கிறேன்? பொறுமை, நம்பிக்கையோடு இரு. என்ன நடக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில், ஏது நடக்கிறது என்பதை வேடிக்கை மட்டும் பாரு என்று சொல்கிறேன். எனக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய வேண்டாம். நீ அமைதியாக உன்னுடைய வாழ்க்கையை நீ பார்த்தாலே போதும். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே அற்புதமாகவே மாறிவிடும். சிரித்து சிரித்து சில பேர் வாழ்க்கையில் எல்லோரையும் கவுக்கிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையிலும், உன்னுடைய குடும்பத்திலும், உன்னுடைய உறவுகளிலும் கூட அந்த மாதிரியான நபர்கள் இருக்கிறார்கள். சிரித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பேசுவதை பேசுவார்கள், அவர்கள் செய்வதை செய்து விடுவார்கள். கடைசியில் அவர்கள் நல்ல பேர் எடுப்பார்கள். எல்லா இடத்திலும் அமைதியாக இருக்கும் நீ கெட்ட பேரை எடுப்பார். முக்காவாசி நேரம் நீ எந்த நபர்கிட்டையும் அவ்வளவு சுலபமாக பேச மாட்டாய். அவ்வளவு சுலபமாக நீ பேசும் ஒரு குணமும் உனக்கு கிடையாதுதான். ஆனால் எல்லோரும் உன்னைதான் சொல்வார்கள், நீ வாய் பேசுவாய் என்று. எப்ப பார்த்தாலும் யாரையாவது பத்தி வாய் பேசிக்கொண்டே இருப்பவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்ற ஒரு பட்டத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அவர்களுக்கு பட்டத்தின் மீது பட்டம் கொடுத்து கொண்டேதான் இருப்பார்கள். சரி விடு, எல்லாவற்றையும் மனிதர்களுக்கு தெரிகிறதோ இல்லையோ, இந்த தெய்வத்திற்கு நன்றாக தெரியும் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கிறது என்று. கூடிய சீக்கிரத்தில் பார், யார் யாருக்கு என்னென்ன தண்டனைகளை கொடுக்க வேண்டுமோ எல்லா விதமான தண்டனைகளையும் கொடுத்து உன்னை ஒரு அற்புதமான காலத்தை நோக்கி பயணிக்க வைக்கிறேன். நீ இப்பொழுது வாழும் விஷயங்கள் எல்லாம் சாதாரணமான விஷயங்கள் மட்டுமே தானே தவிர எல்லா விஷயமும் உனக்கு தவறாகவே நடந்தது. ஆனால் இனி இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் தவறான விஷயம் என்று ஒன்று ஒரு பொழுதும் இருக்காது. இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதமும் அதிசயமும் ஆடம்பரமும் நல்லதொரு வாழ்க்கையும் இனிமே நல்லபடியாகவே கிடைக்கும். நீ என்னுடைய பிள்ளை. உன்னுடைய வாழ்க்கையில் என்று மட்டுமல்லாமல் என்றுமே நான் துணையாகவும் பாதுகாப்பாகவும் இருந்து உன்னை கட்டாயமாக உன்னுடைய வாழ்க்கையை நீயே பார்த்து சிரிக்கும் வகையிலும் நான் நிச்சயமாக வாழ வைப்பேன். சிரித்து சந்தோஷப்படு. எதிர்பார்த்த ஒவ்வொரு நாளும் இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் மட்டுமே தான் நடக்கும். இது உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது சிரிப்பதற்காகவோ இப்பொழுது யோசிப்பதற்காகவோ நான் சொல்லவில்லை. நீ என்ன நிலையாக இருந்தாலும் என்னுடைய ஞாபகங்கள் உனக்கு இருக்கட்டும். என்னதான் சாய் நமக்கு சோதித்தாரும் நிச்சயமாக சாய் எல்லா நிலையிலும் நமக்கு துணையாக இருப்பார் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இந்த வாக்கு உன் காதில் படுகிறது என்றால் நிச்சயமாக நீ மிகப்பெரிய கொடுத்து வைத்த பிள்ளைதான். அவ்வளவு சுலபமாக எல்லோரிடமும் எல்லா வாக்கும் சென்று விடாது. அப்படியே இன்று இந்த வாக்கு நீ கேட்கிறாய் என்றால் நீ கொடுத்து வைத்தவர். ஏன் தெரியுமா? உன்னுடைய தலையெழுத்தையும் தெரிந்து கொண்டாய். மற்றவர்கள், அதாவது உனக்கு துரோகம் செய்தவர்களுடைய தலையெழுத்தையும்
நீ தெரிந்து கொண்டாய். இனிமேலாவது எனக்கு இது நடந்துட்டே அது நடந்துட்டே என்று புலம்பாமல் உனக்கு எல்லாமே அற்புதமாகத்தான் நடக்கப் போகிறது என்று நினைத்து சந்தோஷப்படு. நாளுக்கு நாள் எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். இனி எல்லாமே உனக்காக நல்லது நடக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாதன். ஓம் சாய்ராம்.